ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிடபிள்யூடி அவங்களுக்கான வேகன்சிஸ் வந்து விஏஓ ஜேஏ டைப்பிஸ்ட் ஸ்டெனோ மூளையும் வந்து எப்படி எப்படி ஸ்பிட் அப் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு மட்டும் இந்த டேர்ம்ஸ்லாம் என்னென்ன, அதாவது யார் யாருக்கு நம்ம பார்க்க போகிறோம், என்ன கேட்டகரிஸில் இருக்கவங்களுக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எல்வி, ஹச்ஹெச், எல்டி, சிபி, டிஎஃப், எல்சி, ஏசி, எம்யூடி, ஐடி, ஏஎஸ்டி, எஸ்எல்டி, எம்ஐ, எம்டி. ஸோ இந்த கேட்டகரிஸ்ல இருக்கவங்க என்னென்ன வேக்கன்சிஸ் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து கவர்மெண்ட்ல கொடுத்து ஸ்பிட் அப் வேகன்சிஸ் வச்சு தான் கைஸ் நான் இது கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக நான் வேகன்சிஸ் இங்கே கொடுக்குறது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இப்போ விஏஓ ஜேஏ அப்படின்னா 4682 வேகன்சிஸ் எப்படி ஸ்பிட் அப் ஆகும், அதே மாதிரி டைப்பிஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்டெனோ. ஸோ அதை வச்சு நான் வந்து உங்களுக்கு வேகன்சிஸ் ஸ்பிட் அப் போட்டிருக்கேன். ஸோ இந்த வேகன்சிஸ் வந்து எல்லாமே கரெக்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன கேட்டகரி பார்க்கலாம் அப்படின்னா வந்து ஹச்ஹெச்ஐ. ஃபஸ்ட்டு வந்து விஏஓ ஜேஏல ஹச்ஹெச்ஐக்கு எப்படி வேகன்சிஸ்லாம் ஸ்பிட் அப் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜிடி ஜென்ரல். ஸோ ஜென்ரல் அப்படிங்கும்போது நம்ம மென், உமன், மேல், ஃபீமேல் ரெண்டு பேருமே எடுத்துக்கலாம். ஜென்ரல் டர்னா யாருமே எடுத்துக்கலாம். ஸோ பிசி எடுக்கலாம், பிசிஎம் எடுக்கலாம், எம்பிசி எடுக்கலாம், எஸ்சி எடுக்கலாம், எஸ்சிஏ எடுக்கலாம், எஸ்டி எடுக்கலாம், யாருமே எடுக்கலாம் ஜென்ரல் டேர்ன் அப்படிங்கும் போது. ஸோ ஜென்ரலில் வந்து 3 வேக்கன்சிஸ். நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் டேர்னில் உமனுக்கு 11 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. உமன் கொடுத்துருக்காங்க. ஸோ உமன் மட்டும் தான் எடுக்க முடியும், மென் எடுக்க முடியாது. ஸோ ஒன்லி ஃபார் உமன். ஆனால் இங்கே ஜிடியில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பிசியில் ஜென்ரலில் 6. ஸோ பிசியில் இருக்கவங்க மட்டும் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் பிசியில் உமன்ல 2 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பிசிஎம்ல ஜென்ரலில் 1 கொடுத்துருக்காங்க. பாருங்க, ஜென்ரல் தான் கொடுத்துருக்காங்க, உமன் கொடுக்கல. ஸோ மொத்தமே ஜென்ரலாக கொடுத்துட்டாங்க. பிசிஎம்ல எம்பிசியில் ஜென்ரலில் 15 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. எம்பிசி உமனுக்கு 1 கொடுத்துருக்காங்க. எஸ்சிஏக்கு ஜென்ரல் 1 தான், இங்கேயும் உமனுக்கு இல்லை. எஸ்சிக்கு ஜென்ரல் 4 கொடுத்துருக்காங்க, இங்கனுக்கு உமன் இல்லை. அதெல்லாம் எஸ்டிக்கு கொடுக்கவே இல்லை. ஸோ இப்படி தான் இதுக்கு வந்து வேகன்சிஸ் வந்து ஹச்ஹெச்ஐக்கு நம்ம இப்படி தான் வேகன்சிஸ் நமக்கு ஸ்பிட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து எல்விவிஐ அவங்களுக்கு பார்க்கலாம். அவங்களுக்கு வந்து எப்படின்னா வந்து ஜென்ரல் டேர்னில் வந்து ஜென்ரலில் 17 வேகன்சிஸ் இருக்குது. இப்போ தான் சொன்னேன், ஜென்ரல்னா மேல், ஃபீமேல் ரெண்டு பேருமே எடுத்துக்கலாம், மென், உமன். ஸோ ஜிடி அப்படின்னா எல்லாருமே எடுத்துக்கலாம். எஸ்சி, அதுக்கப்புறம் பிசி, எம்பிசி, பிசிஎம், இந்த மாதிரி எஸ்சிஏ, இந்த மாதிரி எல்லாருமே எடுத்துக்கிறது தான் ஜிடி அப்படின்றது. நெக்ஸ்ட் அதே ஜிடியில் வந்து உமனில் வந்து 3 கொடுத்துருக்காங்க. ஸோ உமன் கொடுத்தா ஒன்லி உமன் மட்டும் தான் எடுக்க முடியும். இதே வந்து பிசியில் ஜென்ரலில் 9 கொடுத்துருக்காங்க. அதே பிசியில் உமனில் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ உமன்னா உமன் மட்டும் எடுக்க முடியும், ஜென்ரல்னா மென்னு வருவாங்க, உமன் வருவாங்க. இதே எம்பிசியில் ஜென்ரலில் 5 வேக்கன்சிஸ், எம்பிசியில் உமனில் 3. பாருங்க, இதில் பிசிஎம் கேட்டகரியே இல்லை, பிசிஎம்மே இல்லை. நெக்ஸ்ட் வந்து எஸ்சிஏ ஜென்ரலில் பார்த்தோம் அப்படின்னா 2 கொடுத்துருக்காங்க. எஸ்சியில் ஜென்ரலில் 3 தான் கொடுத்துருக்காங்க, உமன் கொடுக்கல. அதே மாதிரி எஸ்டியும் இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் வேக்கன்சிஸாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து பிசிஎம்ல வந்து நீங்கள் வந்து இந்த கேட்டகரியில் இருந்து உங்களுக்கு ரேங்க் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜென்ரலில் எடுத்தால் மட்டும்தான் உண்டு. நம்ம இந்த ஜிடி ஜென்ரலில் 17 இருக்குது பார்த்தீங்களா, அதில் எடுத்தால் மட்டும்தான் உண்டு. ஏன்னா உங்களுக்கு கேட்டகரியில் கிடையாது. ஸோ அந்த மாதிரியா நீங்கள் ஜென்ரலாக இருக்கணும். அது மாதிரி எஸ்டிலையும் இல்லைங்கும்போது நீங்களும் ஜென்ரலில் தான் எடுத்தால் எடுக்க முடியும். இல்லாட்டி உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறது கஷ்டம். ஏன் அப்படின்னா வந்து உங்களுக்கான கேட்டகரியில் அவங்க கொடுக்கல. நெக்ஸ்ட் வந்து ஏசி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிஎல்ல கொடுத்துருக்காங்க. பிஎல் அப்படின்னா பேக்லாக் அப்படின்னு சொல்லுவாங்க. வேகன்சிஸ் ஃபில் ஆகாததை வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபில் பண்ணுறது. ஸோ பாருங்க, ஸோ பிஎல்ல வந்து பிசியில் ஜென்ரலில் ஏசியில் 1. ஸோ பாருங்க, ஜென்ரலில் கொடுத்துருக்காங்க, அதுவும் பிசி இருக்கவங்க எடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து எஸ்சியில் ஜென்ரலில் கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு வேகன்சிஸ் தான். ஸோ ரெண்டுக்குமே ஒவ்வொரு வேகன்சிஸ் தான், ஜென்ரல் தான். ஸோ போத் மேல், ஃபீமேல் எடுக்கலாம். அது வந்து எந்த கேட்டகரியில் அப்படின்னா பிசியில் 1, எஸ்சியில் 1 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்த கேட்டகரி பார்க்கலாம். பாருங்க, நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் வந்து பாருங்க, எல்டி கொடுத்துருக்காங்க, சிபி கொடுத்துருக்காங்க, எல்சி, டிஎஃப், ஏசி, எம்யூடி. ஸோ இது எல்லாருமே சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஹச்ஐ ரெண்டுமே தான் இருக்கும். ஸோ ரெண்டுக்கும் சேர்த்து தான் இந்த போஸ்ட். ஸோ ஹச்ஹெச் கொடுப்பாங்க, ஹச்ஐ கொடுப்பாங்க, நமக்கு வந்து கேரண்டி கிடையாது. ரெண்டுக்கும் சேர்த்து தான் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க கைஸ் இங்கே. அதே மாதிரி தான் இங்கேயும் எல்வி, விஐ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்விக்கு இவ்வளோ போஸ்ட், விஐக்கு இவ்வளோ போஸ்ட் அப்படின்னு சொல்ல நீங்கள் என்ன ரேங்க் எடுத்துருக்கீங்களோ அதை வச்சு தான் எல்விக்கு, விஐக்கு இங்கே கொடுத்துருக்காங்க.
ஈவன் பாருங்க போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல கூட அப்படிதான் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க ஜிடில உமன்ல ஹச்ஐக்கு ஒரு வேகன்சி, ஸ்டெனோல கொடுத்துருக்காங்க. பாருங்க இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது இங்கேயுமே இப்படிதான் கொடுப்போம். ஸோ ஹச்ஐ 2 பேர்ல யாரோ ஒருத்தருக்கு தான் அங்க வேலை. ஸோ அப்படிங்கும்போது உங்களோட மார்க்கை வச்சு தான் அங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. அது இங்க ஜிடில கொடுத்துருக்காங்க உமன் அப்படின்னா இங்க ஜிடிங்கும் போது எல்லாருமே வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கனால தான் வந்து நமக்கு வந்து கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ண முடியல. ஓகே கைஸ், பார்க்கலாம். பாருங்க என்ன அப்படின்னு எல்டி, சிபி, எல்சி, டிஎஃப், ஏசி, எம்யூடி. ஃபர்ஸ்ட் வந்து ஜிடி ஜென்ரல் டர்ன்ல ஜென்ரல் வந்து 4 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதே ஜென்ரல் டர்ன்ல உமனுக்கு மட்டும் ஒரு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. பிசியில ஜென்ரல் டர்னுக்கு 3 வேகன்சிஸ், அதே பிசியில உமனுக்கு 2 வேகன்சிஸ். அதோட பிசி முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பிசிஎம் ஜென்ரல்ல 3 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க, உமனுக்கு கொடுக்கல தனியா. நெக்ஸ்ட் வந்து எம்பிசிக்கு ஜென்ரல்ல 9 கொடுத்துருக்காங்க, எம்பிசி உமனுக்கு 1 கொடுத்துருக்காங்க, அதோட முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் எஸ்சிஏக்கு ஜென்ரல்ல 1 கொடுத்துருக்காங்க, எஸ்சிஏல உமன் இல்ல பாருங்க. அதே மாதிரி எஸ்சி ஜென்ரல்ல கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி அதுக்கு இடம் 17 எஸ்சி உமன்ல 1 கொடுத்துருக்காங்க, எஸ்டி இங்க இல்லவே இல்லை. ஸோ அப்படிங்கும்போது எஸ்டியில் இருக்கவங்க வந்து நீங்கள் ஜென்ரல் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க்கு. இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த கேட்டகரியில் எந்த கேட்டகரியில் இருந்தாலுமே உங்களுக்கு உங்கள் இதில் கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள் இன்னொரு கேட்டகரி என்ன அப்படின்னா ஏஎஸ்டி, ஐடி, எஸ்எல்டி, எம்ஐ, எம்டி. ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து எவ்வளோ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் டர்ன்ல ஜென்ரல்ல 4 வேகன்சிஸ் கொடுத்துருங்க. அதே ஜென்ரல் டர்ன்ல உமன் அப்படின்னா 2 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. பிசின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் டர்ன்ல 16 வேகன்சிஸ் கொடுத்துருக்கோம். சாரி கைஸ், பிசியில வந்து அதே உமன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதே வந்து அதோட வந்து பாருங்க இங்க பிசியோட முடிஞ்சிருச்சு, பிசிஎம் இல்லவே இல்லை. பிசிஎம்ல வந்து காமனாகவும் கொடுக்கல, உமனுக்கும் கொடுக்கல பாருங்க. நெக்ஸ்ட் எம்பிசிக்கு போயிட்டாங்க. எம்பிசி ஜென்ரல்ல 4 வேகன்சிஸ் இருக்கு, எம்பிசி உமன்ல ஒரே ஒரு வேகன்சிஸ் தான் இருக்கு. எஸ்சி ஜென்ரல்ல வந்து 2 வேகன்சிஸ், எஸ்சி உமனுக்கு 1. இங்க எஸ்சிஏ பத்தியும் கொடுக்கல, எஸ்டி பத்தியும் கொடுக்கல. ஸோ ரெண்டுக்குமே வந்து ஜென்ரலாகவும் கொடுக்கல, உமனுக்கும் கொடுக்கல. ஸோ அப்போ நீங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 4 போஸ்ட்டுக்கு தான் எல்லாருமே எடுக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா இந்த 4 போஸ்ட்டில் தான் உங்களுக்கு பிசிஎம்ல ஜென்ரலாக இருந்தாலும் சரி, உமனாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி எஸ்சிஏலையும் சரி, எஸ்டிலையும் சரி, உமனாக இருந்தாலும் சரி, ஜென்ரலாக இருந்தாலும் சரி, நீங்கள் யார் கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் தான். சப்போஸ் அந்த 4 வேகன்சிஸ் ஃபில் ஆகிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து வேகன்சிஸ் கிடையாது, ஸோ ஜாப் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து விஏஓ, ஜேஏ. சில பேர் டைப்பிஸ்ட் ஸ்டெனோலாம் இல்லாமல் இருப்பாங்க, சில பேர் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் தான் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கனால இப்போ டைப்பிஸ்ட் ஸ்டெனோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப்பிஸ்ட் பார்க்கலாம். பாருங்க ஏஎஸ்டி, ஐடி, எஸ்எல்டி, எம்ஐ, எம்டி. ஸோ அதுக்கான வேகன்சிஸ் எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பிஎல்லாம் நம்ம இப்போ தான் பார்த்தோம், பிளாக் லாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வேகன்சிஸ் ஃபில் ஆகாமல் அடுத்த இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அதான் பிளாக் லாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஜென்ரல்ல 6 வேகன்சிஸ் இருக்கான். அதுக்கப்புறம் பிசியில் ஜென்ரல் 20. ஸோ பாருங்க பிசியில் ஜென்ரல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஜென்ரல்னா யார் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே பிசி ஜென்ரல்ங்கும்போது நீங்கள் மேல் ஃபீமேலாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து பிசியில் இருக்கவங்க மட்டும்தான் எடுக்க முடியும் இந்த 20 வேகன்சிஸ்க்கு. இதை எம்பிசி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலில் 1 கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு போட்டிக்கு வந்து ஆண் பெண் 2 பேரில் யார் வேணாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி எஸ்சியில் ஜென்ரலில் 1, அதுக்கப்புறம் வந்து ஜிடியில் ஜென்ரலில் 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பிஎல் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் பாருங்க ஜிடியில் வந்து 4, பிசியில் ஜென்ரலில் 21. ஸோ பிசி இது கம்யூனலில் வந்துருச்சு, இது ஜென்ரல் எடுக்கிறது. ஸோ பிசியில் உமனில் 2 கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பிசிஎம் இல்லை பாருங்க, எம்பிசிக்கு வந்துட்டாங்க. எம்பிசி ஜென்ரலில் 2, எம்பிசி உமனில் 1. ஸோ இங்கே வந்து எஸ்சியும் இல்லை, எஸ்சிஏவும் இல்லை, எஸ்டியும் இல்லை. ஸோ பிசிஎம், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இதில் இருக்க நீங்கள் மென்னாக இருந்தாலும் சரி, உமனாக இருந்தாலும் சரி, நீங்கள் இதில் போஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா இந்த ஜிடி ஜென்ரல் டர்ன் 6 போஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த 6 போஸ்ட்டில் உங்களுக்கு ஒர்க் கிடைச்சாவே அந்த வேகன்சிஸ் இருந்தால் மட்டும்தான். நெக்ஸ்ட் பார்க்கலாம். எல்டி, சிபி, எல்சி, டிஎஃப், ஏசி, எம்யூடி. ஸோ ஜென்ரல் டர்னில் ஜென்ரலில் 2 வேகன்சிஸு, இதே பிசியில் ஜென்ரலில் 1 வேகன்சிஸு, பிசி உமனில் 1 வேகன்சிஸு. நெக்ஸ்ட் வந்து பிசிஎம்ல ஜென்ரலில் 1 வேகன்சிஸ், பிசிஎம் உமன் கொடுக்கல. எம்பிசி ஜென்ரலில் 3. ஸோ இங்கேயும் எம்பிசியில் உமன் கொடுக்கல, காமனாக எடுத்துக்கலாம். பாருங்க எஸ்சி ஜென்ரல் 7. ஸோ இது எல்லாமே ஜென்ரலில் கொடுத்துட்டாங்க பாருங்க. அப்படி இருந்தாலும் நமக்கு எஸ்சிஏவும் எஸ்டியும் இல்லை இதில்.
ஸோ நீங்க எல்லாரும் எதை எடுக்கணும், இந்த 2 போஸ்ட்டுக்கு போட்டி போடுற மாரி வரும். இந்த 2 போஸ்ட்ல தான் நீங்க இதுல இருக்க யாராவது வந்து இங்க உங்களுக்கு வேகன்ஸிஸ் குடுக்கல. ஸோ அதனால நம்ம எடுக்கணும் அப்டின்னா, நம்ம வந்து ஜெனரல்ல தான் எடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து எல்விவிஐ பத்தி பார்க்கலாம். ஜெனரல்ல 5 வேகன்ஸிஸ். இதே வந்து ஜிடி ஜெனரல் டர்ன்ல வந்து உமன்னு பார்த்தா 1. பிசிக்கு வந்துட்டாங்க. பிசில ஜெனரல்ல 8, பிசில உமன்ல 1. நெக்ஸ்ட் எம்பிசிக்கு வந்துட்டாங்க. பிசிஎம் இல்ல. எம்பிசி ஜெனரல்ல 1. எஸ்சிஏல ஜெனரல்ல 1. பாருங்க ஜெனரல்ல தான் இருக்கு, உமன்ல இல்ல. ஸோ எஸ்சி ஜெனரல்ல 2, எஸ்சி வந்து உமன்ல 1. எஸ்சிஏ கொடுக்கவே இல்லை. ஸோ பிசிஎம்மும் எஸ்சிஏவும் வந்து நீங்க மேலா இருந்தாலும் சரி, ஃபீமேலா இருந்தாலும் சரி, நீங்க இந்த 5 கேட்டகரி இருக்கு பார்த்தீங்கன்னா, 5 வேகன்சிஸ் அதில் தான் நம்ம எடுக்கிற மாதிரி வரும். நெக்ஸ்ட் வந்து ஹச்ஐ பார்க்கலாம். ஸோ வந்து ஜிடியில் ஜென்ரலில் 3 வேகன்சிஸ், ஜிடியில் உமனுக்கு 3 வேகன்சிஸ், பிசி ஜென்ரலில் 6 வேகன்சிஸ், பிசியில் உமனில் 1 வேகன்சிஸ், பிசிஎம் இல்லை. எம்பிசியில் ஜென்ரல் 5, உமன் இல்லை. அது இல்லாமல் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி எதுவுமே கிடையாது. ஸோ இந்த 4 கேட்டகரியில் இருக்க நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த 3 போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா ஜென்ரலில். ஸோ இந்த 3 போஸ்ட் தான் 4 கேட்டகரியிலையும் சப்போஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வேகன்சிஸ் அவைலபிள் இருந்தால் மட்டும்தான் எடுக்க முடியும். இல்லை அப்படின்னா நமக்கு ஜாப் கிடைக்காது. ஹச்ஐயில் இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது டைப்பிஸ்ட்டுக்கு. இதோட டைப்பிஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸ்டெனோ பார்க்கலாம். ஸ்டெனோக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து எல்விவிஐ தான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக வந்து பிஎல் நான் இப்போ தான் சொன்னோம், பிளாக் லாக் அப்படின்றது ஒரு வேகன்சிஸ் ஃபில் ஆகாமல் இருந்துச்சுட்டு அடுத்து ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அது ஜென்ரல் டர்னில் வந்து 5, ஏன்னா ஜென்ரல் டர்னில் ஜென்ரல். இதே எம்பிசியில் ஜென்ரலில் 1 வேகன்சிஸு, ஜிடியில் ஜென்ரலில் 1 வேகன்சிஸ். இந்த ஜென்ரல் டர்னில் யாருன்னு எடுத்துக்கலாம். அதே பிசியில் ஜென்ரலில் 2 வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்விவிஐக்கு. நெக்ஸ்ட் வந்து ஹச்ஐ பார்க்கலாம். ஸோ இதுவும் பிஎல்ல இருக்கு. பிஎல்ல ஜென்ரல் டர்ன்ல ஜென்ரல்ல 5 வேகன்சிஸ். அதே பிஎல்ல எம்பிசி. இது ஜென்ரல் டர்னுங்கும் போது நம்ம யாரும் எடுக்கலாம், பிசி எடுக்கலாம், பிசிஎம் எடுக்கலாம், எம்பிசி எடுக்கலாம், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி யாரும் எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே பிசிஎம்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஜென்ரல்ல 1. நெக்ஸ்ட் ஜென்ரல் டர்ன் ஜென்ரல்ல 2 வேகன்சிஸ். நெக்ஸ்ட் அதே ஜென்ரல் டர்ன்ல உமனுக்கு 6 வேகன்சிஸ். உமன் மட்டும் தான் எடுக்க முடியும். மென் இஸ் நாட் ப்ரிஃபர் ஹியர். ஸோ எம்பிசி ஜென்ரல்ல அப்படின்னா 1. இதோட ஹச்ஐ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து எல்டி, சிபி, எல்சி, டிஎஃப், ஏசி, எம்யூடி. ஸோ இவங்களுக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிசியில் கொடுத்துருக்காங்க, இங்கே பிஎல்ல. ஸோ ஜென்ரல்னு பார்த்தா ஒரே ஒரு வேகன்சிஸ் தான். எம்பிசியில் ஜென்ரலாக 13 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கொஞ்சம் வேகன்சிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஜென்ரலுங்க போத் மேல் ஃபீமேல் 2 பேருமே எடுத்துக்கலாம். ஸோ ஜென்ரல் அதாவது ஜென்ரல் டர்னில் ஜென்ரலில் 1. நெக்ஸ்ட் எம்பிசியில் ஜென்ரலில் 4 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்சி ஜென்ரலில் 1 கொடுத்துருக்காங்க. இங்கே பிசிஎம் இல்லை, எஸ்சி இல்லை, எஸ்டியும் இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க இந்த ஒரு வேகன்சிஸ் மட்டும் தான் எடுக்க முடியும். இங்கேயும் வந்து இந்த 5 வேகன்சிஸ் தான் நம்ம வந்து யார் யார் எடுக்கணும்னா பார்த்தீங்கன்னா, பிசிஎம் கொடுக்கல, எஸ்சி கொடுக்கல, எஸ்டி கொடுக்கல, எஸ்சிஏ கொடுக்கல. ஸோ இந்த 4 கேட்டகரியில் இருக்க யாராக இருந்தாலும் இந்த 5 வேகன்சிஸ்ல ஏதாவது ஒரு வேகன்சிஸ் எடுத்தால் தான் உண்டு. அதே மாதிரி இங்கேயும் பாருங்க பிசி மட்டும்தான் இருக்கு. எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, எம்பிசிஎம். ஸோ இந்த 5 கேட்டகரியில் இருக்கவங்க இந்த 5 வேகன்சிஸ் ஏதாவது ஒரு வேகன்சிஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருந்தால் மட்டும் தான் நமக்கு எடுக்க முடியும். நெக்ஸ்ட் பாருங்க ஏஎஸ்டி, ஐடி, எஸ்எல்டி, எம்ஐ, எம்டி. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா பிஎல்ல பிசியில் ஜென்ரலில் 3, அதே பிஎல்ல எஸ்சியில் ஜென்ரலில் 1, ஜிடி ஜென்ரலில் 1, பிசியில் ஜென்ரலில் 2. ஸோ இங்கே வந்து பிசிஎம் மிஸ் ஆகுது. எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ. ஸோ நியர்லி பாருங்க 5 கேட்டகரிஸில் வந்து இங்கே கொடுக்கவே இல்லை. ஸோ இவங்க வந்து யார் ஜாப் எடுக்கலாம், இந்த 3 வேகன்சிஸ்ல தான் வந்து நம்ம எடுக்க முடியும். அதே மாதிரி கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் பட் இது வந்து கரெக்டாக ஆப்டாக சொல்ல முடியாது. ஆனால் நான் வந்து கொஞ்சம் கூட தான் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த தடவை ரொம்ப வேகன்சிஸ் வந்து பாஸ்ட் 2 இயர்ஸோட கம்மி தான்.
அதனால பாஸ்ட் 2 இயர்ஸோட கட் ஆஃப் வந்து கொஞ்சம் கூட கொடுத்துருக்கேன். ஸோ ஓசி ஜென்ரல்ல அப்புறம் 143 ப்ளஸ் கொடுத்துருக்கேன். பிசி அப்புறம் 141 ப்ளஸ் கொடுத்துருக்கேன். பிசிஎம் அப்புறம் 137 ப்ளஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா மேக்ஸிமம் பிசிஎம்ல போஸ்டிங்கே இல்லை. விஓ ஜேஇல தான் இருக்குது. டைப்பிஸ்ட் ஸ்டெனோல போஸ்டிங்கே கிடையாது பிசிஎம்ல மேக்ஸிமம். எம்பிசியில் வந்து 140 ப்ளஸ், எஸ்சி அப்படிங்கும்போது 138 ப்ளஸ், எஸ்சிஏ 136 ப்ளஸ், எஸ்டி 134 ப்ளஸ். ஆக்சுவலாக இது வந்து ப்ரிடிக்ஷன் வந்து மேக்ஸிமம் வந்து இது வந்து ஒரு 80 to 90% தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் பட் நீங்கள் மேலே இருக்க ஸ்பிட் அப் பாருங்கள், அது வந்து கம்ப்ளீட்டாக கரெக்டு தான். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து வேலை கொடுப்பாங்க, அதான் வேலை போடுவாங்க. மேக்ஸிமம் வந்து பிடபிள்யூடிக்கு நீங்கள் வந்து முன்னாடியே கேட்டீங்க. ஆனால் பட் வந்து இதை பற்றி மேக்ஸிமம் யாருமே சொல்லலை. ஸோ அதனால் எனக்கு ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த கட் ஆஃப்மே வந்து லாஸ்ட் 2 டைம்ஸ் கட் ஆஃப் பார்த்து தான் நான் இது சொல்லியிருக்கேன். அதோட இது கொடுத்துருக்கேன். இது சில நேரம் கூடன்னு நினைக்கலாம், இவ்வளோ கூட கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கலாம். அதுக்கு ரீசன் வந்து இப்போ போஸ்டிங் வந்து ரொம்ப கம்மி இந்த தடவை. செகண்ட் திங் வந்து இந்த தடவை வந்து கட் ஆஃபுமே கொஞ்சம் எல்லா கேட்டகரிலையும் கூட தான் இருக்குது. டிடபிள்யூக்கே கூட தான் இருக்குது. டிடபிள்யூ எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் கூடி இருக்குது. ஸோ அதனால் பிடபிள்யூடிக்கும் கூடி இருக்கும் அப்படின்ற ஒரு இதுக்காக நான் வச்சு போட்டிருக்கேன் கைஸ் இந்த கட் ஆஃப். உடனே நீங்கள் டிபார்ட்மெண்ட் கேட்பீங்க. டிபார்ட்மெண்ட் ப்ரிடிக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் பட் வந்து இது வந்து வேறு யாருமே எடுக்க முடியாது. ஆக்சுவலாக அந்த கேட்டகரி அப்படின்னா அந்த கேட்டகரி தான் எடுக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் ஸ்டெனோ காட்டுறேன். நான் இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டெனோ பார்க்குறோம், கமர்ஷியல் டேக்ஸ் பார்க்குறோம். அதில் பாருங்கள் எம்பிசியில் ஜென்ரல். ஸோ எம்பிசியில் இருக்கவங்க மட்டும் தான் எடுக்க முடியும். ஜென்ரல் அப்படின்னா மேல் ஃபீமேல் எடுக்கலாம். அவங்க என்ன கேட்டகரியில் இருக்கணும் பாருங்கள், எல்டியில் வரணும், இல்லாட்டி சிபியில் வரணும், இல்லாட்டி எல்சி, டிஎஃப், ஏசி, எம்யூடி இதில் வர்றவங்க மட்டும்தான் எடுக்க முடியும். அது ஒரு போஸ்ட் தான். இது நீங்கள் ஹச்ஹெச், ஹச்ஐயில், எல்விவிஐயில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை எடுக்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு போஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். நான் இன்னொரு 2 எக்ஸாம்பிள்ஸ் கூட காட்டுறேன். பாருங்க, இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்னா நம்ம என்ன டிஸ்ட்ரிக்ட் வரும் அப்படின்னு கிடையாது, எல்லாம் காமன் நடக்கிறது. இங்கே பாருங்க, ஜென்ரலில் உமனில் ஹச்ஐ ஒரு போஸ்ட். ஸோ ஜிடின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிடி அப்படிங்கும்போது பிசிஏ இருக்கலாம், பிசிஎம் இருக்கலாம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி யாராக இருக்கலாம். இங்கே உமன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்லி ஃபார் உமன், மென் இங்கே கிடையாது. ஸோ ஹச்ஐ. ஸோ ஹச்ஹெச்லேயும் வரலாம், ஹச்ஐலையும் வரலாம். ஸோ யாரெல்லாம் எடுக்கலாம். இந்த மாதிரி தான் போஸ்ட் நமக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ இங்கே பாருங்க, அகைன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டவுன்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்க, பிஎல்ல கொடுத்துருக்காங்க. பிசி தான், பிசி மட்டும் தான் வருவாங்க. ஸோ ஜென்ரல் அப்படிங்கும்போது மென் ஆர் உமன் 2 பேருமே வருவாங்க. அதில் பாருங்க ஏஎஸ்டி, ஐடி, எஸ்எல்டி, எம்ஐஎம்டி. ஸோ இந்த கேட்டகரியில் வர யாராவது ஒருத்தருக்கு தான் இந்த ஒரு வேகன்சிஸ். இந்த எல்விவிஏ அவங்க அந்த மாதிரி இருந்தால் இங்கே வேலை கிடையாது. இந்த மாதிரி தான் குறிப்பிட்ட இடத்துல வந்து இவங்களுக்கு இவ்வளோ வேலைன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கு போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இன்னும் எனக்கு டவுட்டாக இருக்கு, எனக்கு வந்து எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து நான் இங்கே பிசி எடுத்துக்கிறேன். பிசியில் இருக்கீங்க அப்படின்னா, உமனாக இருந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 2 இருக்கு, இங்கே ஒரு 6 இருக்கு. ஸோ 2 + 6 8, 8 + 3, அதே மாதிரி இங்கே ஒரு 11. ஸோ பாருங்க, 3 + 11 + 6 + 8. ஸோ மொத்தம் நமக்கு வந்து இதே வந்து 22 போஸ்ட் வரும். இது யாருக்கு அப்படின்னா ஹச்ஐ. ஸோ ஹச்ஐனா நீங்கள் பிசியில் இருந்தீங்க அப்படின்னா, அதாவது உமனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 22 போஸ்ட் வரும். இதே நீங்கள் மென்னாக இருந்தீங்க அப்படின்னா இந்த 2 போஸ்ட்டையும் இது 11 போஸ்ட்டையும் அழிச்சிடணும். இந்த 2 போஸ்ட்டையும் இந்த 11 போஸ்ட்டையும் அழிச்சோன்னா நீங்கள் 9 போஸ்ட்டுக்கு தான் எலிஜிபிள். ஸோ நீங்கள் பிசியில் வரீங்க, மென்னாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 9 போஸ்ட் தான் எலிஜிபிள். உமனாக இருந்தால் தான் 22 போஸ்ட் எலிஜிபிள். இந்த மாதிரி நீங்கள் ஜென்ரல்லையும் அந்த நீங்க என்ன கம்யூனல்ல வருவீங்க, நீங்க என்ன கேட்டகரியில வருவீங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இவ்வளவு போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து ஸ்பெசிஃபிக்கா ரேங்க் கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு காமனா தான் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ அதனால வந்து இந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் தாங்க ப்ரிடிக்ட் பண்றது. ஆனா பட் இதுக்கு மேல எனக்கு கிளியரா சொல்ல தெரியல. ஆனா ஓரளவு இதை பார்த்தாலே கொஞ்சம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தென் விஷ்ணு ப்ரோ ரொம்ப ரொம்ப சாரி, நீங்கள் 4 டேஸாக கேட்டே இருந்தீங்க. பட் என்னால் ப்ரிடிக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் தென் எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. ஸோ அதனால் கொடுக்க கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஓகே, பை, தேங்க்யூ.